நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா, இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியா. நட்புகளே வணக்கம். நான் ஆறுமுகம், நாகர்கோவில் ஆறுமுகம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா யாருமே நல்லா இல்லை. மனதளவில் மிகப்பெரிய டென்ஷனோடு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரியும். தமிழகத்தில் சில எம்எஸ்ஓக்கள் கூட்டணியாக சேர்த்துக்கொண்டு ஸ்டார் டிவியை அதனுடைய பேக்கேஜை நிறுத்தும் வகையிலே சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டம் எந்த அளவுக்கு ஆப்ரேட்டர்களை பாதிப்பை ஏற்படுத்தும், தொழிலில் பின்னடைவை ஏற்படுத்தும், இன்றைய சூழ்நிலையில் ஏற்கனவே இருந்த இழப்புகளை இணையத்திற்கும் மற்ற டிடிஹெச்சுக்கும் விளந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த எம்ஓசோக்களுடைய செயல் சரிதானா என்பதை அனைவரும் அறிய வேண்டும். நட்புகளே, தமிழகத்தினுடைய ஸ்டார் டிவியுடைய பிரச்சனையை முதல்ல பார்க்கணும்னா, ஸ்டார் டிவி தனது நெட்வொர்க்கில், அதாவது தமிழக பேக்கேஜை அவர்கள் பொக்கையாக வடிவமைக்கும் போது அதனுடைய ரேட்டுகளை அதிகமாக வைத்திருந்தார்கள். ரேட்டுகளை அதிகமாக வைப்பதை விட தேவையில்லாத அவர்களுடைய சேனல்களை, ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸு 3, 4 and 2, அது மாதிரி நிறைய சேனல்களை 10 சேனலில் 7 சேனல் வேண்டாம். நமக்கு தேவை ஸ்டாரு, விஜய் அண்டு டக்கர், சூப்பர், இந்த மூணையும் வைத்து ஒரு பேக்கேஜாக சோட்டா பேக்கேஜாக போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவர்கள் எம்ஓஸ்களுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு ரேட்டை வைத்து விலையை வைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் ஸ்டார் டிவி, ஸ்டார் நிறுவனம் இந்தியாவிலேயே தமிழக பேக்கேஜ் மட்டும்தான் குறைவாக வைத்திருக்கிறது. உதாரணமாக தமிழ்நாடு பேக்கேஜ் 45 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வச்சுருக்கு. இதே மலையாள பேக்கேஜை 67 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வச்சுருக்கு. அப்போது வச்சுருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள உள்ள செட்டில்மெண்ட் படி, அவங்களுக்குள்ள உள்ள பேச்சுவார்த்தையின்படி, ரியோ ஒப்பந்தத்தின்படி ரேட்டுகளை குறைவாக்கி கேரளா போன்ற நிறுவனங்கள் விலையை குறைத்து, கேசிசிஎல் போன்ற நிறுவனங்கள் விலையை குறைத்து வருவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆக இந்த ஸ்டார் டிவியுடைய பிரச்சனை அப்படி இருந்தாலும் இத்தனை நாட்கள் இப்போதைய நிலையில் ஸ்டார் டிவி எந்த கட்டணத்தையும் கூட்டவில்லை என்பது ட்ராயுடைய வெப்சைட்டில் அதோடைய பொக்கே ரேட்டை நீங்கள் போய் பார்த்தா தெரியும். 45 ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க. எந்த ரேட்டையும் அநியாய கட்டண உயர்வு என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது இந்த பிரச்சனையை, ஸ்டாருடைய பிரச்சனையை எங்களை பொறுத்தளவில் ஸ்டார் டிவி வேண்டாம் போடா அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அந்த அட்ராசிட்டி அப்படி. ஏன்னா ஆப்ரேட்டர்களை ஒரு காலமும் அது மதிப்பு இல்லை. ஏதாவது எம்எஸ்க்குள்ள பிரச்சனையாக நீங்கள் டிடிஹெச்சுக்கு போங்க, ஆப்ரேட்டரை விட்டுருங்கன்னு சொன்னதுனால நாங்களும் ஸ்டார் டிவி வேண்டாம் போடா அப்படின்னு ஒரு நிலையை கூட்டமைப்பாக எடுத்து ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு கூட ஒரு போராட்டத்தை நடத்தினோம். எந்த வகையில் எம்எஸ்ஓக்கள் செய்யக்கூடிய ஸ்டார் டிவியை வெளியே வைப்போம் என்கிற கருத்தில் எனக்கும் கூட்டமைப்புக்கும் உடன்பாடு உண்டு. சரியா? ஆனால் கையாளக்கூடிய விதம் என்பது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? 105 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜை கொடுத்துருக்கார்கள். அதே பேக்கேஜை மற்ற நிறுவனங்கள் 110க்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 105 பேக்கேஜில் ஸ்டார் லெவலில் எல்லா சேனலும் வந்துட்டு தான் இருந்தது. அப்போ ஸ்டாரை நீங்கள் நிறுத்துவதாக இருந்தால் அந்த 105 ரூபாவில் ஸ்டாருக்கு கொடுத்த ரூபா 20 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. அந்த 20 ரூபாவை குறைத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரேட்டை குறைச்சிட்டு நீங்கள் பேக்கேஜை வெளியில் விட்டுருந்தாங்கன்னா ஸ்டார் டிவி வேணும்னு, விஜய் டிவி வேணும்னு உள்ளவன் போட்டிருப்பான். விஜய் டிவி வேணும்னு உள்ள கஸ்டமருக்கெல்லாம் போட்டிருப்போம். இது எல்லாம் சேர்த்து 60 ரூபா ஆகுன்னு சொன்னாங்கன்னா விஜய் டிவி மட்டும் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்க. விஜயுடைய கூடுதல் இருக்கக்கூடிய எல்லா சேனல்களும் வலுவிழந்து மீண்டும் உங்களை நாடி இலவசமாக தந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் 105 ரூபாக்குள்ள பேக்கேஜ், 110 பேக்கேஜை காலி பண்ணிவிட்டு 115, 120 ரூபாக்குள்ள பேக்கேஜை எடுத்து அதில் 10 ரூபா குறைச்சி இதில் கூட போகும்போது இப்போ நீங்கள் தந்திருந்த 105 ரூபா பேக்கேஜை திருப்பி போடணுன்னா இப்போ 152 ரூபா வருது. அப்போ 40 ரூபா கட்டண உயர்வு என்பது இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் கேபிள் டிவிக்கு ஒரே சமயத்தில் இவ்வளவு கட்டண உயர்வு யாருமே இல்லை என்கிற ஒரு நிலையை இந்த எம்எஸ்ஓக்கள் உருவாக்கி விட்டார்கள். இதனால் என்ன நடக்கும்? டிடிஹெச்சுக்கு போவாங்க. நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஸ்டார், விஜய் இல்லாமல் நம்ம ஒரு முழுமையான ஒளிபரப்பை கொடுக்க முடியாது. அப்படித்தானே? இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இந்த நிறுவனங்கள், நான் ஒரு இயக்கத்தில் இருந்தவன், அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வரும்போது சொன்ன விஷயம், இவங்க சங்கம் வணிக வசப்பட்டு விட்டது. இந்த வணிகத்தை சிண்டிகேட்டெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த சங்கம் செய்ய ஆரம்பிச்சுன்னு குற்றச்சாட்டோடு வெளியே வந்தேன். இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நாம் உருவாக்க வேண்டும். ஏன்னா
சங்கவாதிகள்லாம் வந்து குற்றம் மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, குற்றம் பிரச்சனை அதற்கான தீர்வையும் சேர்த்து சொல்லணும். அந்த வகையில் நான் அன்னைக்கு முடிவெடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, வட இந்திய கம்பெனின்னு நீங்கள்லாம் சொல்லக்கூடிய ஜிடிபியில் இங்கே கொண்டு வந்தோம். ஜிடிபியில் கொண்டு வந்து ஒரு விலை குறைவான இங்கே விட எல்லாம் 10 ரூபா கம்மியான ஒரு விலையில் கொண்டு வரணும், பேக்கேஜை கொண்டு வரணும்னு உள்ள மாதிரி கொண்டு வந்தோம். அது வெரி சக்ஸஸ் ஆகி அவங்க வந்து ஒரு 70,000 80,000 பாக்ஸில் இருந்தாங்க. இன்றைக்கி 12 லட்சம் பாக்ஸை எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனமாக மாறி பெரிய அளவில் டிசைடிங் பாயிண்டாட்டு மாறிட்டாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், தமிழ் பேக்கேஜ் எல்லாம் விஜய் உட்பட 87 ரூபாவுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை அந்த கம்பெனி தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நான் கொண்டு வந்தது, நான் ப்ரொமோட் பண்ண கம்பெனி வந்து நல்லதாக தானே இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் கூடாத விலை இவங்களுக்கு எப்படி கூடுச்சு? ஸ்டார் டிவி இங்கே விட கர்நாடகாவில் விலை கூடுதல், இந்த பேக்கேஜ் லோ பேக்கேஜ் வந்து கர்நாடகாவில் விலை கூடுது, ஆந்திராவில் விலை கூடுது, கேரளாவில் விலை கூடுதல். ஆனால் அதை எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டில் 45 ரூபா இருக்கக்கூடிய சேனலை மட்டும் நீங்கள் அப்படி கேட்ட சொல்லும்போது மற்றவங்கெல்லாம் எப்படி குறைச்சி கொடுக்க முடியுதுன்னு உள்ளதை பார்க்கணுமா வேண்டாமா? கேரளாவில் கேசிசிஎல் வந்து தமிழ் மலையாளம்னு ஒரு பேக்கே மொத்தமே சேர்த்தே 70 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. தமிழில் உள்ள எல்லா சேனலும் வந்துடும், விஜய் டிவி உட்பட எல்லா சேனலும் வந்துடும், அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ அப்போ என்ன, நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுக்கணும்னா ஸ்டார் டிவியை எதுக்கணும். ஸ்டார் டிவிக்கு கொண்டக்கூடிய காப்பு வந்து மற்ற சேனல்களுக்கும் ஒரு அச்சத்தை உருவாக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, பொதுவாக இதோடைய சூத்திரகாரி யாருன்னு பார்க்கணும். யார் இந்த ஸ்டாரை வெளியே வைக்கணும்னு உள்ளது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் கோல வச்சக்கூடிய சன் டிவியுடைய சன் குழுமம் தான் இந்த வேலையை செய்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் குறைப்பாங்க. எஸ்சிபியில் வந்து அந்த பேக்கேஜை காணாது தனியாக தூக்கி வச்சுருவாங்க. சன் டைரக்ட் எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே அது எல்லாமே இருக்கும். ரெட்டை வேடம் போடக்கூடிய சன் டிவியுடைய குழுமம் மற்றவர்களையும் கட்டாயப்படுத்தி இந்த வேலையை செய்கிறது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் இந்த சமயத்தில் சங்கம், எம்எஸ்ஓ இது எல்லாத்தையும் விட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு ஒருமித்த கருத்தாக ஒத்த கருத்துள்ள எல்லா ஆப்ரேட்டருடைய பிரதிநிதிகள், அதாவது சங்க பிரதிநிதிகள், எம்எஸ்ஓக்கள் எல்லாம் ஒன்றா உட்காரணும். ஒன்றா உட்காந்து இந்த கட்டண சேனல்கள் எதையுமே பேக்கேஜில் இல்லாமல் வெறும் என்செப் 130 ரூபாவுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மக்கள் விரும்பக்கூடிய சேனல்களை நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கான கமிஷனை ஆப்ரேட்டரும் எம்எஸ்ஓவும் பிரித்து எடுத்துக்கணும். இதுதான் டிராயுடைய அடிப்படை விதி கூட. மக்கள் விரும்பக்கூடிய சேனல்களை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டணம் வந்து அவங்க கொடுத்துட்டு போட்டு தான் ரூல்ஸு. அதன்படி நீங்களும் என்சிஎஃப் உள்ளடக்கிய இலவச சேனல்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பை 3 வரும் கொடுத்துட்டு, 3 வரும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எம்எஸ்ஓவும் கட்டுப்படுவதாக அதை கொடுக்க வைக்கணும். அப்போ கொடுக்க வைக்கணும்னா தனிப்பட்ட ஒரு ஆட்கள் நினச்சி இதை செய்ய முடியாது. எந்த மாற்றுப்பட்ட கருத்துக்கள் யாருக்கு இருந்தாலும் சரி, ஒரு சங்கமான நிறுவனத்தினுடைய தலைவர் என்னுடைய பழைய குருநாதர் சைலன் அவர்கள், அவர் வந்து இப்போ என்ன செய்திருக்கணும்னு கேட்டால், இந்தியாவில் உள்ள எல்லா எம்எஸ்ஓவையும் கூப்பிட்டு, இந்தியாவில் உள்ள டிடிஹெச் எல்லாம் கூப்பிட்டு, இந்தியாவில் உள்ள கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உள்ளுக்கு வச்சு எல்லா சேனலையும் வெளியில் போகக்கூடிய வேலையை செய்திருக்கணும். அதெல்லாம் அவங்க செய்யலை. செய்யாமல் யாரோ தூண்டி விட இவங்க ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் விட்டு அனைத்து ஆப்ரேட்டரும் உள்ளடக்கிய ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த இதே மாதிரி கட்டண சேனல்கள்லாம் வெளியே வச்சு ஒரு பொக்கையை உருவாக்கினா மட்டும்தான் இனி அடுத்தடுத்த வருடங்களில் விலை உயர்வு என்பதை தடுக்க முடியும். நமக்கு எந்த விலை உயர்வும் இருக்காது. சரியா? அந்த கட்டண சேனல் வேணும்னா பார்த்துட்டு போவாங்க. இவன் பாருங்களேன், தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் டிவி வந்து கம்பல்ஷனாக எல்லாரும் எடுத்து கொடுத்தாச்சு. இந்த கலைஞர் டிவியை கட்டண சேனல்லாம் எத்தனை பேர் பார்ப்பாங்க? கணிசமாக வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி சன்னில் வந்து சன்னாக எல்லோரும் பார்ப்பாங்க. சன்னு கூட உள்ள கேடிவி கூட கொஞ்சம் பார்ப்பாங்க. மீதி எந்த சேனலையாவது யாராவது பார்ப்பாங்களா? பார்க்கக்கூடிய பணம் கொடுத்து பார்க்கணும், ஒருத்தன் கூட பார்க்க மாட்டான். ஸோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு வரணும்னா, அப்போ நம்ம வந்து நீங்கள் கேட்கலாம், சன் டிவியை மட்டும் தாக்குறீங்களே. சன் டிவியை நான் தாக்க மாட்டேன். என்ன கேட்டால், ஏதோ தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு விலை குறைவாக தான் கொடுத்துருக்காதாட்டு எனக்கு தகவல். 12 ரூபாய்க்கு அனைத்து சேனல்லையும் கொடுத்துருக்காதாட்டு தான் தகவல் இருக்குது. ஒரு சேனல் 1 ரூபா 2 ரூபா தான் வர மாதிரி தான் கொடுத்துருக்காதாட்டு எனக்கு தகவல் வருது. அதுவும் அவங்க கூட பிரச்சனை பண்ணால் தான் இவங்க உண்மையான விலையை சொல்லுவாங்க. இப்போ சன் டிவி நம்ம ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழ்நாட்டு சேனல்கள் எல்லாத்தையும் உட்காந்து பேசுவோம். அப்படியே ஒரு வேலை இருந்தாலும் ஒரு உடன்பாடுக்கு வந்தானா ஒரு 10 ரூபா கூட்டில் 10 ரூபாயில் எவ்வளோ தமிழ் சேனலும் சன் டிவி இருந்தால் விட்டுட்டு போவோம். ஏதோ ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இதை செய்யணும், லாங் டைமாக செய்யணும் என்பது தான் இந்த சமயத்தில் நான் விடுக்கும் செய்தி. இதற்காக உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்க. எம்ஓசோக்கள் தன்னிச்சையாக இந்த விலையேற்றத்தை ஏற்றியது கண்டிக்கத்தக்கது. சரியா? கண்டிக்கத்தக்கது. இல்லை இதுக்கெல்லாம் யாரும் ஒத்து வரலைன்னா சொல்லுங்கள், நான் கொண்டு வந்து ஜிடிபிஎல் நிறுவனம் இருக்குது, எல்லோரும் அதில் மாறுங்க கம்ப்ளீட்டாக. அவங்க எல்லாம் ஒத்து வரலை. நான் காமனாக தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்து ஜிடிபிஎல் எடுக்கணும்னு கிடையாது. ஜிடிபிஎல் கம்பெனியில் நேராக பேசி உத்தரவாதத்தை வாங்கிக்கிட்டு அனைவரும் பாக்ஸை மாற்றுங்க, கம்ப்ளீட் பாக்ஸையும் மாற்றுங்க. ஏகதேசம் ஒரு லட்சம் பாக்ஸ் ஒவ்வொரு கம்பெனிக்கு முடிஞ்சாலே போதும், இந்த பேக்கேஜ் திட்டம்லாம் தவிடுபடி ஆயிரும். சரியா? ஒன்றில் ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து போராடுவோம்.
இல்லை தனிப்பட்ட முறையில் எல்லாரும் எல்லாத்தையும் பாக்ஸ் மாற்றுறது தான் இதற்கு தீர்வாக இருக்கும் என்று உங்களுக்கெல்லாம் என்னை விரும்பக்கூடியவர்களுக்கும் இந்த சமுதாயத்தில் வந்து ஆப்ரேட்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தில் நான் கொடுக்கக்கூடிய விடுக்கும் செய்தியாக இதை எடுத்துக்கொள்வேன். நன்றி, வணக்கம். எதுக்கு தனித்தனியா ஒவ்வொன்று? Unlimited Wi-Fi, landline, OTT plus, 500 HD SD channels, starting from ₹499. Air Fiber. Air Fiber வீட்ல இருந்தா all in one. Customer service number one. Air Fiber Net.